ஹாய். சிவராத்திரியில் நாள் முழுக்க கண் விழிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1 மணி நேரம் மட்டுமாவது கண் விழிச்சோம் அப்படின்னா நாள் முழுக்க கண் விழித்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரியில் மொத்தம் 4 காலம். இதில் ரொம்ப முக்கியமானது 3வது காலம். சாமியோடையே இணைந்திருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த அம்பாள் வழிபட்ட காலம்தான் இந்த 3வது காலம். இதுக்கு லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு பேரே உண்டு. அதாவது சிவபெருமான் லிங்கோத்பவராக எப்படி அடிமுடி காணாத அண்ணாமலையாராக நாம் இன்னைக்கு பார்க்குறோமோ அந்த கோலத்தில் அவர் நின்று காட்சி கொடுத்த நேரம் அந்த நேரம்தான். அதனால் அந்த நேரத்துலையாவது கண் விழித்து இந்த வழிபாட்டை பண்ணணும். பண்ணிவிட்டு முடியாதவங்க கூட படுத்து தூங்கிக்கலாம். நாம் முக்கியமாக கண் விழிக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை, அதாவது இரவு 11:45 12:45 வரைக்கும். இந்த லிங்கோத்பவ காலத்தில், அதாவது 12 மணிக்கு மேலே ஒரு 10 to 15 நிமிஷமாவது நம்ம அமைதியாக தியானம் பண்ணணும். இது லிங்கோத்பவ நேரத்தில் செய்கிறதுனால ரொம்பவும் சக்தி வாய்ந்தது.